வணக்கம் அம்மே. இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறது தமிழ் சினிமா ரிலீஸ் ஆன ஒரு சில படங்கள் ஒரு நியூ அட்டெம்ப்ட்டா இருக்கும். அதே சமயத்துல ஒரு அண்டர் ரேட்டடாவும் இருக்கும். அந்த மாதிரி சில படங்கள் தான் இதுல பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போற படம் செல்வராகவனுடைய பீக் ரேட்டிங்ல கார்த்தி ரீமசன் பார்த்திபன்லாம் நடிச்ச 1000ல் ஒருவன் 2010ல ரிலீஸ் ஆன படம். படம் கொஞ்சம் கன்ஃபியூஸா இருந்தாலுமே ஒரு ஒர்த்தான வாட்ச், ஒரு புதுவிதமான அட்டெம்ப்ட், ஒரு செமையான ஸ்டோரி லைன் வந்துட்டு பிடிச்சிருப்பாரு. இந்த மாதிரி ஸ்டோரியை இவர் மட்டும் தான் யோசிச்சிருக்காரு. ஒரு சூப்பரான ஒரு படம். டைம் தான் மறக்காம செக் பண்ணி பாருங்க. செகண்டா பார்க்க போற படம் வந்துட்டு ஆர்யா அனுஷ்காலாம் நடிச்சு 2013 ரிலீஸ் ஆன செல்வராகவன் டைரக்ஷன் ரிலீஸ் ஆன இரண்டாம் உலகம். இந்த படம் ஒரு ஃபேண்டசி லவ் படம். ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் விஷுவல்ஸா ரொம்ப பயங்கரமா பண்ணியிருப்பாங்க. பட் ஸ்டோரி வந்துட்டு கொஞ்சம் அப்படியே ராகியா தான் மூவ் ஆகும். ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். பட் இதுவுமே ஒரு ஒர்த்தான வாட்ச் தான். சூப்பர் படம். மூணாவதா பார்க்க போற படம் ஜிதின் ரமேஷ் நடிச்சு வின்சென்ட் செல்வா அப்படிங்கிற ஒருத்தரோட டைரக்ஷன் ரிலீஸ் ஆன ஜித்தின் அப்படிங்கிற படம். ஸோ 2005 ரிலீஸ் ஆனிச்சு. ஸோ இந்த படம் ஒரு சாதாரணமான ஒரு பையன் வந்துட்டு ஒரு இன்விசிபிளா மாறி அவன் என்ன பண்றா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் போயிருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த படமே மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த மூணு படமே தமிழ் சினிமால ஒரு டேரிங்கான அட்டெம்ப்ட், அதே சமயத்துல ஒரு சூப்பரான ஒரு படம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஒரு அண்டர் ரேட்டடா இப்ப வரையுமே இருக்கிற படங்கள். இந்த மூணு படங்களுமே லேட்டான் ரிலீஸ் அப்ப வந்துட்டு பெருசா இல்லைனாலும் லேட்டான் வந்துட்டு பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ண படம். அதனால தான் அண்டர் ரேட்டடா இருக்கு. ஸோ இது மாதிரி வேற ஏதாவது படங்கள் உங்களுக்கு தெரிஞ்சா அதை மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.